ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பற்றி எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லிக்கு உண்மையிலே பெரிய மனசு தாங்க சொல்கிறேன். எதனால்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டப்பறம் நான் தான் இந்த வீட்டோட பொண்ணு, நான் தான் பொங்கல் வைப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கிட்ட சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய அன்னபூர்ணி அம்மா ஒரு சில போட்டியெல்லாம் வச்சு இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி சரி போட்டிக்கு ஒத்துக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்முடைய மல்லியும் நம்முடைய ராஜேஸ்வரியோட பேர் சீட்டில் எழுதி போட்டு யார் பேர் வருதோ அவங்க பொங்கல் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா நடக்காது போயிட்டு இருந்தாலும் அடுத்து கரும்பை உடைக்கிற போட்டி வைக்கிறாங்க. நம்மளுடைய ராஜேஸ்வரி ஈஸியாக கரும்பை உடைச்சிறாங்க. நம்முடைய மல்லி அடுத்த கரும்பு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க. இருந்தாலுமே நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த கரும்பை உடச்சிருக்கலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி ஜெயிக்கணும் அப்படின்றத விட்டு கொடுத்துட்றாங்க. ஃபைனலாக இந்த கேமில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா ஒரு கேம் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடத்தில் மோதிரத்தை போட்டு அதில் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் போட்டியோட வின்னர், அவங்க தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னதும் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. குடத்தில் மோதிரத்தை போட்டு முன்னாடி வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா குடத்தில் கையை போட்டு தேடுறாங்க. ஆனால் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா வேணுமுன்னே அந்த மோரத்தை எடுத்துருக்கலாம். ஆனால் நம்முடைய ராஜேஸ்வரி தோற்று அசிங்கப்படக்கூடாது, அவங்களுடைய கோபத்தை நம்ம இன்னும் அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் விட்டு கொடுத்துறாங்க. விட்டு கொடுத்துட்ட பிறகு நான் தான் போட்டியில் வின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நீங்களே பொங்கல் வைங்க அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க. ஏன் மல்லி இப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை பெரியம்மா, அவங்க ஆல்ரெடி என் மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க. இதில் அவங்கள தோக்கடிச்சுட்டுனா கண்டிப்பாக அவங்களோட கோபம் உச்சபட்சத்தை தொடும். அதனால் நான் தான் விட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பாவமே பார்த்தீங்கன்னா, மல்லியம்மா நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் போட்டியில் ஜெயிச்சு பொங்கல் வச்சுருக்கோம் என்னுடைய ஆசைக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய பொங்கலெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட நம்ம ராஜேஸ்வரி கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல யார் சாமிக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பூஜை செய்ய போகிறீங்கன்றது பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி பூஜையை ஆரம்பிக்க சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்முடைய மல்லிக்கு நம்முடைய விஜய்கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து, விஜய் இதுகளுடைய உன் கனவு ஆசை எல்லாமே இதில் இருக்குது, என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு உனக்கு பொங்கல் நன்னு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லிவிட்டு அதை கொடுக்க போகிறாங்க. அதை வாங்கிக்கிட்டு நம்முடைய விஜய் என்னென்னு பார்க்குறப்ப அவருடைய ரெண்டாவது கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான ஃபைல் தாங்க. ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. நான் வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா அது இதுதான்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதுக்கப்புறம் நம்முடைய மல்லியை பார்த்து இவெல்லாம் என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறாளோ, இவெல்லாம் ஒன்றுமே இல்லாத அப்படின்ற மாதிரி அசிங்கமாக பேசினது நம்முடைய விஜய்க்கு மனசு ஆறுதலாக இருக்கிற மாதிரி நம்முடைய வெண்போட ஆசைகளை எல்லாமே ஒரு லெட்டரை எழுதி கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே படித்து பார்த்து நம்முடைய விஜய் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. மல்லி யாருக்காகவுமே இந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்க மாட்டான். ஆனால் இப்போவுமே நம்ம பொண்ணுக்காக தான் இதை எழுதி எடுத்துகிட்டு கேட்குறா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.